குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th லெசனில் கடைசி கொஞ்சம் பகுதி நம்ம வந்தோம். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து 3வது நகராட்சி அமைப்புகள் அப்படின்னு வந்தோம். முனிசிபாலிட்டிஸ், நகராட்சி அமைப்புகள். முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா இதில் வந்து நகராட்சி அமைப்புகள், நகரப்பகுதிகளில் ஏற்படுத்தப்படுகிற இந்த அமைப்பு. அந்த பகுதியில் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, துப்புரவு, பொது சுகாதாரம், சாலைகள், விளக்குகள், குடிநீர் விநியோகம், சாலைகளை தூய்மைப்படுத்துதல், பூங்காக்களை பராமரித்தல், சுகாதார நிலையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள், பாதாள சாக்கடை வசதி, தொடக்க கல்வி, பொருட்காட்சி, கண்காட்சிகள் அமைத்தல் ஆகிய பணிகளை அவங்க செய்து வருகிறது. நகராட்சி, நகராட்சின்னா முனிசிபாலிட்டி. இது வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இது செயல்பட்டு வருது. இப்போ நகராட்சி அமைப்புகளோட இதுக்கு எப்படி வருவாய் எப்படி கிடைக்குதுன்னா, சொத்து மீதான வரி முதலாவது வருவாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீதான வரிகள், குறிப்பாக எல்லா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னுவாங்க, நுழைவு வரி. அப்புறம் தனிப்பட்ட வரி, தொழில் வரி, வியாபாரம், வேலைவாய்ப்பு, இதன் மீதெல்லாம் வரி போடுறாங்கல்ல அதெல்லாம். அதுக்கப்புறம் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வரி வாங்குவாங்கல்ல, வாகனங்கள், விலங்குகள் மீதான வரிகள், திரையரங்குகளில் போடப்படுகிற வரிகள், மாநில அரசிடமிருந்து பெறுகின்ற மானிய உதவி, இது எல்லாமே நகராட்சி அமைப்புகளில் உங்களுக்கு வரும். முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, the municipalities are bodies or institutions which are established in urban areas for looking after local affairs. என்னென்னன்றது இப்போ நான் சொன்னேன். அர்பன் ஏரியாவில் தான் இது வந்து செயல்படுது. சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த், லோக்கல் ரோட்ஸ், லைட்டிங், வாட்டர் சப்ளை, கிளீனிங் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்க்ஸ் அண்ட் கார்டன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், provision of drainage, provision of primary education, organizing of fairs and exhibitions, etc. இப்போ இந்த all these functions are performed subject to the control of the state government. இப்போ அவங்களோட சோர்சஸ்னால் என்னென்னா, எதன் மூலமாக இவங்களுக்கு வந்து அந்த வருவாய் ஆதாரங்கள், அதான் taxes on property, சொத்து. அடுத்தது taxes on goods, particularly octroi and terminal tax. அடுத்து personal taxes, taxes on profession, trades, employment, taxes on vehicles and animals, theatre or show tax, grants in aid from state government. அவ்வளோதான் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி. இப்போ நகராட்சி பார்த்தோம். அடுத்து மாநகராட்சின்னு என்னென்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸ். முனிசிபல் கார்பரேஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி. இந்த படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை மாநகராட்சி படம். இதோட தோற்றம் பணிகள் பார்த்தோம்னா நகராட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவை வந்து ரொம்ப பரந்த அதிகாரங்களையும் ரொம்ப நல்ல அதிக சுதந்திரமும் இதுக்கு இருக்குது. நகராட்சியோடு கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை, தெருவிளக்குகள், சேரிகளை பண்படுத்துறது, நகர் திட்டமிடல், இந்த முக்கியமான அந்த மாதிரி பணிகள் எல்லாம் அவங்க செய்து வராங்க. இப்போ நகர மக்கள் இப்போ தொகை அதிகம்னா என்னென்னா, கிராமப்புறங்கள்லேருந்து மக்கள் நகரப்புறத்துக்கு வராங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாநகராட்சியின் பணிகள் பெருகிக்கிட்டே இருக்குது. மக்கள் தொகை எல்லாமே வில்லேஜ்லேருந்து இங்கே அர்பன் ஏரியாவுக்கு வரும்பொழுது இப்போ இவங்களோட வருவாய் ஆதாரங்கள் பாருங்க. சொத்து மீதான வரி, வாகனங்கள், விலங்குகள் மீதான வரி, வாணிபம் மற்றும் வேலைவாய்ப்பு மீதான வரி, திரையரங்கு வரி, காட்சி வரி, நகரத்திற்குள் கொண்டு வரும் பொருட்கள் மீதான வரிகள், விளம்பரங்கள் மீதான வரிகள், நுழைவு வரி, முனைம வரி. இப்போ இது வந்து மக்கள், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு தங்கள் விருப்பப்படி அதிகபட்சமாகவோ அல்லது குறைந்தபட்ச விகிதமாகவோ ஒரு நியாயமான அளவில் வரி விதிக்க மற்றும் அதை மாற்றியமைக்க சுதந்திரம் உள்ளது. இந்த 4 தான் முக்கியமானது. இதில் பார்த்தோம்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸில் அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஹேவ் வைட் பவர்ஸ் அண்ட் என்ஜாய் கிரேட்டர் ஃப்ரீடம் அண்ட் அஸ் கம்பேர்ட் டு முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டியை விட முனிசிபல் கார்பரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமான பவர் இருக்குது, கொஞ்சம் கிரேட்டர் ஃப்ரீடம் இருக்குது. இப்போ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் are usually interested with the functions such as water supply, drainage, lighting, roads, slum clearance, housing and town planning, etc. அப்போ rapid increase in the population of cities, ஆல்ரெடி நான் சொன்னதே தான். அதிகமான மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து சிட்டிக்குள்ளே வரும் பொழுது is definitely added to the functions of municipal corporation. இந்த வசதி தான் அவங்களுக்கு செய்து தராங்க. இப்போ என்னென்ன சோர்சஸ் அவங்க ரெவன்யூ கிடைக்குது பாருங்கள். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் கார்பரேஷன், டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி,
tax on vehicles and animals. அடுத்து tax on trades, calling and employment, theatre and show tax, taxes on goods brought into the cities for sale, taxes on advertisements, octroi and terminal tax, etc. The corporation have a fair degree of freedom in respect of their choice and modification of these taxes, subject to the maximum and minimum rates laid down by the law. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக்கு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னென்னா நிதி கொள்கை. அரசு வந்து பேரின பொருளாதார கொள்கையில் முக்கியமான கருவி நிதி கொள்கையை முக்கியமான கருவியாக நிதி கொள்கை இருக்குது. கீன்ஸோட புதிய பொருளாதாரம் அது மற்றும் உலக பெருமந்தம் ஆகியவற்றால் நிதி கொள்கை முக்கியத்துவம் பெறுகிறது. கீன்ஸ் வந்து புதிய பொருளாதாரத்தோட அவர் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவரோட அந்த இதுவும் உலக பெருமந்தம் ஏற்பட்டுச்சு 1930. இப்போ அதுக்கும் நிதி கொள்கை வந்து ரொம்ப முக்கியத்துவம், அந்த டைமில் நிதி கொள்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ நிதி கொள்கையோட பொருள் பார்த்தோம்னா, நிதி கொள்கைன்னா என்னென்னா உற்பத்தி, வேலைவாய்ப்பு, சேமிப்பு, முதலீடு, இந்த பேரின பொருளாதார மாறிகளை பாதிக்கும் வரவு செலவு திட்ட மதிப்பாகும். மீனிங் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா ஃபஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி as an instrument of macroeconomic policy. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Instrument of macroeconomic policy. Fiscal policy has been very popular among modern governments. The growing importance of fiscal policy was due to the Great Depression and development of new economics by Keynes. At the meaning of fiscal policy, இது ஆல்ரெடி நம்ம படிச்சது இந்த காமன் பேரலன்ஸில். fiscal policy means budgetary manipulations affecting the macroeconomic variables. அது என்னென்ன வேரியபிள்ஸ்? அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம். அடுத்தது இதோட டெஃபினிஷன், வரைவிலக்கணம். ஃபிஸ்கல் பாலிசினா என்ன? நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும். என்ன சொல்கிறாங்க? விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்துது, அடுத்து வந்து விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்குதான். அரசோட வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தர் ஸ்மித்தீஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பியூலர் அப்படின்றவர், நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும். ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கேட்டால் ஏதாவது ஒன்று படித்தா போதும், ரெண்டும் படிக்க வேணாம். ஏன்னா பியூலர்னு சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் ஆர்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நிதி கருவிகள். இப்போ நிதி கொள்கையை சில நிதி கருவிகள் மூலம் செயல்படுத்துகிறோம். நிதி கருவிகள் கொஸ்டின் இருக்குது. நிதி கொள்கையை சில நிதி கருவிகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அரசின் செலவுகள், வரி விதிப்பு, கடன் பெறுதல், இதெல்லாமே நிதி கருவிகள் தான். அதில் முதலாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபிஸ்கல் பாலிசி இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ கால்டு ஃபிஸ்கல் டூல்ஸ் அப்படின்றோம், ஆர் ஃபிஸ்கல் லிவர்ஸ் அப்படின்றோம். அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் and borrowing are the fiscal tools. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் borrowing. இப்போ இங்கே சொன்னதே தான், வரி விதிப்பு மற்றும் கடன் பெறுதல், அரசின் செலவுகள், இதெல்லாம் தான் வந்து அவங்க அதோட கருவியாக செயல்படுது. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து முதலாவது நிதி கருவியில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரி விதித்தல். அப்படின்னா என்னென்னா டாக்ஸேஷன், வரி விதித்தல். வரிகள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுது. வரிகள் நேர்முகமாக கொடுக்கலாம், மறைமுகமாக கொடுக்கலாம், எல்லாம் நம்ம படித்தது. வரி அதிகரிப்பு செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்கிறது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வரியை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்போ தான் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ மந்த காலத்தில் வரிகள் குறைக்கப்படணும். அதிகமான பணம் வந்து ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா வரி விதிச்சோம்னா நமக்கு அது பணவீக்கத்தை கட்டுப்படுத்திடும். அதான் வரி விதித்தல். டாக்ஸேஷன், டாக்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் ஃப்ரம் த பீப்புள் டு த கவர்மெண்ட். பீப்புள்கிட்டருந்து இன்கத்தை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் டாக்ஸேஷன். அப்போ டாக்ஸஸ் ஆர் எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். Increase in tax reduces disposable income. So taxation should be raised to control inflation. During depression, taxes are to be reduced. Depression period மந்தமான காலத்தில் taxes குறைக்கப்பட வேண்டும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், முதலாவது வரி விதித்தல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொது செலவு, அதாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இதன் மூலமாக இது ஒரு நிதி கருவி தான். பொது செலவுனா பணியாளர்களோட கூலி, சம்பளங்கள் அதிகரிக்கும் போது பண்டங்களும் பணிகளுக்கான மொத்த தேவையும் உயருது. ஆகையால் பொது செலவு பின்னிறக்கம் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுது. பொது செலவுன்னும் போது நான் அந்த நேரத்தில் எல்லாமே அதிகரிக்கும் போது அந்த பொது செலவு வந்து இந்த பின்னிறக்கம் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் raises wages and salaries of the employees and thereby the aggregate demand for goods and services.
Hence, public expenditure is raised to fight recession and reduced to control inflation. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பொது கடன், பப்ளிக் டெட் அப்படின்றோம். நிதி கருவியில் முதலாவது வரி விதித்தல், ரெண்டாவது பொது செலவு, மூணாவது பார்த்தோம்னா பொது கடன். இப்போ அரசு வந்து கடன் மூலம் பொதுமக்களிடமிருந்து அரசுக்கு பணத்தை மாற்றம் செய்யுது, பின்னர் மக்களுக்கு திரும்ப வட்டியோடு செலுத்தப்படுகிறது. இதனால் அரசிடமிருந்து பணம் மக்களுக்கு மாற்றப்படுகிறது. முதலாவது பணம் வந்து மக்கள்கிட்ட அரசுக்கு போகுது, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அதை வட்டியோடு திரும்ப செலுத்துகிறாங்க. இதனால் அரசிடமிருந்து பணம் மக்களுக்கு மாற்றப்படுகிறது. When government borrows by floating a loan, there is transfer of funds from the public to the government. At the time of interest payment and repayment of public debt, funds are transferred from government to public. Fiscal policy types, objectives and tools. அடுத்தது இந்த டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிதி கொள்கையோட வகைகள், நோக்கங்கள், கருவிகள். விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை வர்சஸ் ரெண்டுக்கு டிஃப்ரென்சஸ். அரசு செலவுகள், வரிகள். இங்கே அரசு செலவுகள், வரிகள். இந்த படத்தில் பார்த்தோம்னா பாருங்க, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, அடுத்தது கான்ட்ராடக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷனரியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகம், டேக்ஸஸ் இதெல்லாம். இங்கே பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு, டேக்ஸஸ் மற்றும் சேவிங்ஸும் காட்டுறாங்க அது பிக்சரில். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னென்னா நிதி கொள்கையின் நோக்கங்கள். நிதி கொள்கையின் நோக்கங்கள் அப்படின்னோன்னா அந்த நிதி இப்போ கொள்கைனா என்னன்றது பார்த்தோம். இப்போ நிதி கொள்கையின் நோக்கங்கள் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிதி கொள்கையின் கருவிகள் தான் நமக்கு கொஸ்டின் இருக்குது. நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஜஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் மட்டும் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதலாவது எடுத்துட்டோம்னா முழு வேலை வாய்ப்பு நிதி கொள்கை நோக்கங்கள், ரெண்டாவது விலையில நிலைத்தன்மை, மூணாவது பொருளாதார வளர்ச்சி, நாலாவது சமமான பகிர்வு, 5 நாணய மாற்று வீத சமநிலை, 6 வந்து மூலதன உருவாக்கம், 7 வந்து சம வட்டார வளர்ச்சி. இப்போ இதன் தலைப்புகளை மட்டும் படித்தாலே போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இது பண்ண மற்றபடி ரொம்ப ஈஸியானது. முழு வேலைவாய்ப்பு அப்படின்னா முழு வேலைவாய்ப்பு என்பது வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் முக்கியமான நோக்கம். அதாவது எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இந்தியாவில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களாகிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் வேலைவாய்ப்பு பெருக்கத்தை உருவாக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. முழு வேலைவாய்ப்புனா எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு. அதை எஸ்பெஷலி இந்தியாவில் எடுத்துட்டோம்னா, இந்தியாவில் என்ன செய்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி முழு வேலை திட்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஊராட்சியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலமாக எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு பெருக்கத்தை உண்டாக்குறாங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த common objective of fiscal policy in both developed and developing countries. developed countries-க்கும் developing countries-க்கும் full employment வந்து மெயின் ஆனது. இப்போ அதில் தான் நம்ம சொன்னும்போது அது in India public expenditure on rural employment programs like MGNREGS is aimed at employment generation. மகாத்மா காந்தி ஊரக திட்டம் மாதிரி அது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விலையோட நிலைத்தன்மை அப்படின்னா என்ன, விலை வந்து நிலையற்ற தன்மை, மொத்த தேவை மற்றும் அளிப்புகளுக்கிடையே சமமின்மையை ஏற்படுத்துது. அப்போ பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பதால் பணவீக்கம் ஏற்படுது. அப்போ பொதுச்செலவு மூலம் உண்மை உற்பத்தி அதிகரித்து தேவையும் அளவுக்கும் அதிகமாக அதிகரித்ததுனால பொது செலவை குறைப்பதன் மூலம் இதை தவிர்க்கலாம். அப்போ இந்த தேவைக்கு மேல் உள்ள தேவையை வரி விதிப்பதன் மூலம் தான் தனிநபர் செலவு செய்வதை குறைக்க முடியும். அப்போ அந்த இடத்துல தான் வரி குறைப்பு மற்றும் பொது செலவு மூலம் மந்தத்தை நம்ம எதிர்கொள்ள முடியும். அப்போ மந்த காலத்தில் அரசு செலவை அதிகரித்து வரி விதிப்பை குறைத்து கொள்ளும். அதாவது விலையில நிலைத்தன்மையை இந்த இடத்துல உண்டாக்கி விட்டுரும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இஸ் காஸ்ட் பை மிஸ்மேட்ச் பிட்வீன் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை. அக்ரிகேட் டிமாண்ட்னா மொத்த தேவை மொத்த அளிப்புக்கு இடையே. இன்ஃப்ளேஷன் இஸ் டியூ டு எக்ஸஸ் டிமாண்ட் ஃபார் குட்ஸ். இன்ஃப்ளேஷன் ஏன் வருது, அளவுக்கு அதிகமான பொருள் வந்துடும். எல்லாம் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் வந்துட்டுன்னா அதோட விலை குறையுது. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு inflation வருது. Inflation is due to excess demand for goods. If excess demand is caused by government expenditure in excess of real output, the most effective measure is to cut down public expenditure. அந்த நேரத்தில் நம்ம என்ன எப்படி சரி பண்ணணும்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணணும், பொது செலவை நம்ம குறைக்கணும். அதுதான். அதுக்கு அடுத்தது taxation of income is the best measure. Taxation of income is the best measure to best measure to அது எதுக்குன்னா excess demand is due to private spending. Taxation reduces disposable income and
So aggregate demand. To fight depression, the government needs to increase in spending and reduce taxes. அப்போனா கவர்மெண்ட் வந்து டிப்ரெஷனோட எப்படி அவங்க டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா, டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஸ்பெண்டிங் அண்ட் ரெடியூஸ் டாக்ஸேஷனை ரெடியூஸ் பண்ணணும், ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தணும், செலவை அதிகப்படுத்தணும், வரியை அவங்க அந்த நேரத்தில் குறைக்கணும். டிப்ரெஷன் காலத்தில், அதாவது மந்த காலத்தில், எஸ்பெஷலி இந்த மாதிரி லாக்டவுன் காலத்தில் அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. இது வந்து எக்கனாமிக் க்ரோத். பொருளாதாரத்தில் உற்பத்தி திறனை பெருக்க நிதி கொள்கை பயன்படுகிறது. அப்போ வரியானது முதலீட்டை ஊக்குவிக்கும் கருவினா, வரி விடுமுறை மற்றும் வரி தள்ளுபடி புதிய தொழிற்சாலைகள் மூலம் முதலீட்டை தூண்டுது. பொதுத்துறை முதலீடு அதிகரிக்கப்படும் போது தனியார் துறையினரால் நிரப்ப முடியாத இடைவெளியை நிரப்புது. வரிகள் மூலம் வளங்களை திரட்டுறதுனால பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசு உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு கடன் மூலம் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்கிறது. பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சி பெற வைக்கலாம், அதுக்கு அந்நிய முதலீடு ரொம்ப அவசியம். அதான் உள்நாட்டு மட்டும் இல்லை, அயல்நாட்டு கடன் மூலமாகவும் நம்ம என்ன செய்கிறாங்க, அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை ஊக்குவிக்கிறாங்க. அதான் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்கு முதலீட்டை தூண்டுறாங்க. அதான் ஃபிஸ்கல் பாலிசி இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த எக்கானமி. ஃபிஸ்கல் பாலிசி எதுக்கு மெயின் யூஸ்னா, டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த எக்கானமி. த டேக்ஸ் இஸ் டு பி யூஸ்ட் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்கரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ வந்து டேக்ஸ் ஹாலிடேயும் அந்த டேக்ஸ் ரிபேட்ஸும் ஃபார் நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டிமுலேட் இன்வெஸ்ட்மெண்ட். புதிய தொழிற்சாலைகளில் அதாவது சொன்னீங்கள வரி விடுமுறையும் வரி தள்ளுபடியும் புதிய தொழிற்சாலைகள் மூலம் முதலீட்டை தூண்டுறதுக்கு உதவுது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ஹாலிடேஸ், டேக்ஸ் ரிபேட்ஸ். இப்போ பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி இன்க்ரீஸ் டு ஃபில் த கேப் left by private investment. When resource mobilization through tax measures is inadequate, the government resorts to borrowing both from internal external. உள்நாட்டையும் வெளிநாட்டிலையும் ரெண்டையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடன்கள் மூலமாக முதலீட்டை ஊக்குவிக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்தது ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னென்னா சமமான பகிர்வு. வளர்வீத வரிமுறை வந்து பணக்கார மற்றும் ஏழை ஆகியோருக்கிடையே உள்ள இடைவெளியை குறைக்க உதவுது. வளர்வீத வரிமுறை வளர்வீதத்தில் பொது செலவு அதிகரிக்குது. அப்போ என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க, இலவச கல்வி, பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு, மானியங்கள், இதன் மூலமாக ஏழை மக்களோட வாழ்க்கை தரத்தை அவங்க உயர்த்துறாங்க. ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ் இன் டாக்ஸேஷன் ஹெல்ப் டு ரெடியூஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் த புவர். Similarly, progressive rates in public expenditure through welfare schemes such as free education, noon meal for school children and subsidies promote the living standards of poor people. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டினா நாணய மாற்று வீத சமநிலை. நாணய மாற்று வீத சமநிலைனா என்னென்னா, இந்த நாணய மாற்று வீதத்தில் நுகர்வுக்கு ஏற்ப பன்னாட்டு வாணியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படுது. இப்போ வரி சலுகை, இதை தலைப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கவங்க முக்கியம். அதுதான் வரி சலுகைகள் மூலமாக என்ன செய்கிறாங்க பாருங்க, உதவித்தொகை வழங்குவதன் மூலமாகவும் ஏற்றுமதியை அதிகரிக்கிறாங்க. இப்போ அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு சுங்கவரி விதிப்பதன் மூலம் இறக்குமதி செலவு குறையுது. தேவையில்லாத பொருட்களுக்கு சுங்கவரி அதிகமாக போட்டாங்கன்னா அதை யாரும் இறக்குமதி செய்ய மாட்டாங்க. அப்போது கச்சா பொருட்கள் மற்றும் எந்திரங்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கிறதுனால செலவை குறைத்து ஏற்றுமதியில் நிறுவனங்கள் போட்டியிட உதவுகிறது. இது வந்து நல்ல அதிகமாக பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எந்திரங்கள் போல பொருட்கள் நம்ம இறக்குமதி செய்கிறதுக்கான வரி குறைச்சா நிறைய நம்ம என்ன பண்ணுவாங்க, இறக்குமதி பண்ணி தொழில் விருத்தி ஆகும். தான் அதான் இந்த இடத்துல அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் காஸ்ட், மூவ்மெண்ட்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட், டேக்ஸ் கன்செஷன்ஸ் அண்ட் சப்சிடி டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ் ஹெல்ப் டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ கஸ்டம் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட் ஆஃப் நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் help to cut import bill. Reduction in import duty on import of raw material and machinery enables reduction in cost and make the exports competitive. நல்ல அதிகமாக ஏற்றுமதிக்கு இது வழிவகுக்குது. 5th பாயிண்ட். அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தோம்னா மூலதன உருவாக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு மூலதன திரட்சி மிக முக்கியமானதாகிறது. வரிச்சுவை சுமை குறைப்பானது செலவிடத்தக்க வருமானத்தை அதிகரிக்கிறது மற்றும் சேமிப்பு மூலமும் மூலதன திரட்சி ஏற்படுது. இப்போ அரசானது மின்சாரம், போக்குவரத்து போன்ற அடிப்படை துறைகளில் செலவிடும் போது அது தனியார் முதலீட்டை தூண்டுகிறது. கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எங்கே அதிகமாக மூலதனம் கொடுக்க உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்ல அதிகமாக வளர்ச்சி அடையும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது உதவுது. டேக்ஸ் ரிலீஃப் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் டிஸ்போசபிள் இன்கம், savings and thereby capital formation. Government expenditure on infrastructure development like power and transport encourages
ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். பவரும் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது தனியார் முதலீட்டை தூண்டுகிறது. அடுத்து பாருங்க, ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்னா சம வட்டார வளர்ச்சி. பின்தகுதி பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு நிதி ஊக்கம் வழங்கும் போது வட்டார வேறுபாடு குறையுது. ரொம்ப பின்தங்கி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட அதிகமாக நிதி நம்ம வந்து கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அங்கே அப்போ வந்து வட்டார வேறுபாடு குறையுது. பின்தங்கிய தொகுதியில் தொழிற்பேட்டைகள் துவங்க பொது செலவினை மேற்கொண்டால் அப்பகுதியில் வளர்ச்சி தூண்டப்படுகிறது. ரீஜனல் பேலன்ஸ்னா ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் த பேக்வர்ட் ரீஜன்ஸ் ஹெல்ப் டு நேரோ டவுன் ரீஜனல் இம்பேலன்சஸ். Public expenditure may be used to start industrial estates so that industrial activity is stimulated in backward regions. இப்போ இதோட இதை வந்து நிதி கொள்கையோட நோக்கங்கள் இதோட முடியுது. இந்த பாடமும் இதோட முடியுது. முக்கியமான பாடம். நமக்கு வந்து இன்னும் அடுத்த பாடம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் இதோட முடியுது. முக்கியமான பாடம். இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே.